காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் இந்தியாவுக்குள் ஊடுருவ செய்து நாச வேலையை செய்ய முற்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் தேர்தலை சந்திக்கிறோம். இந்தியாவில் 130 கோடி மக்கள் வசிக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆகவே இந்த மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை பாதுகாக்க வலுமை மிக்க தலைமை தேவை, திறமையான பிரதமர் தேவை. ஆகவே நம்முடைய கூட்டணி கட்சிகள் ஒருமித்த கருத்தோடு தற்போது நாட்டை ஆளுகின்ற பாரத பிரதமர் மீண்டும் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக வருவதற்கு வாக்களிப்பு இரட்டை சின்னம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய பிரதமராக வர வாக்களிப்பின் இரட்டை சின்னத்திற்கு. இன்றைய தினம் ஸ்டாலின் சென்றடமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த திட்டத்தும் நிறைவேற்றப்படவில்லை, இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கின்றார். பொய் மூட்டைகளை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். அதை பொய் சொல்வதற்கு என்று ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நாட்டுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள். பேரில் அண்ணா பிறந்த மண் இந்த மண். அவருடைய மண்ணிலே இன்றைக்கு பேசுகிற நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய கொள்கையும் அண்ணாவுடைய லட்சியங்களையும் அண்ணாவுடைய திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திமுக என்று கட்சிக்கு பெயர் சூட்டி பெருமைப்படுத்துகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருநாமத்தின் பெயரில் இருக்கின்ற இந்த கட்சி இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே 28 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்திலே அதிகமா ஆட்சி அதிகாரத்திலே ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம், இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சுமார் 15 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு 2 ஆண்டு காலம் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சிறப்பான ஆட்சி செய்து வருகிறது. இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருவரும் தலைவருடைய வழியிலே இன்னைக்கு அம்மாவுடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை அம்மா அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றி தந்தார்கள். அதே போல இதே புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு சிறப்பாக இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு 2011 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அனைத்து அம்சங்களையும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றது. இன்றைக்கு விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள், கொடுத்தார்கள். தேர்தல் அறிக்கையை தெரிவித்தார்கள், தெரிவித்தபடி மக்களுக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார்கள். அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் சிறப்பான கல்வி கிடைக்க என்பதற்காக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார்கள். 2011 நம்முடைய கல்வி கற்புடைய எண்ணிக்கை, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 121% இருந்தது. தற்போது அம்மா எடுத்த கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, அம்மா கல்விக்கு எடுத்த நடவடிக்கை, கொடுத்த ஊக்கமும் வாக்கும் இன்றைக்கு 146.8% உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே 76 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அம்மா அவர்களும் அம்மாவுடைய அரசும் தந்திருக்கிறது.